சர்ச்சுக்குள்ள போகிறோம். எல்லாம் நம்ம முன்னாடி எல்லாரும் முதல்ல கை தட்டுங்க. நல்லா எவ்வளோ எனர்ஜியா இருக்கீங்கன்னு பார்க்க போறேன். இல்ல பத்தலையா? நல்லா தட்டுங்க. பாதி பேர் தட்டாமே இருக்கீங்க. எல்லாருமே கை தட்டி நல்லா ஆண்டவரோட இந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாட போறோம். சரிங்களா? ஹாப்பி பர்த்டே பாடும்போது எப்படி கை தட்ட வரும் அந்த மாதிரி கை தட்டணும். இங்க இருந்து பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும் எல்லாரையும். சரிங்களா? நீங்க பண்ற என்கரேஜ்ல தான் அடுத்தடுத்து அவங்க ப்ரோக்ராம் நல்லா பண்ணுவாங்க. ஓகேவா? நம்பலாமா? எல்லாம் சேலஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? யாருமே ஓகே சொல்ல, பின்னாடி அந்த பாய்ஸ் தான் ஓகே சொல்றாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காங்க, அவ்வளவு உற்சாகமா இருக்காங்க. அவங்க தான். நீங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டீங்க, ஏன்னு தெரியலையே. இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி சோர்ந்து போயிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம், டிராமா பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கலாமா? டைம் ஆச்சு, சர்ச்சு டைம் ஆச்சு. கிளம்பிட்டீங்களா? இல்லங்க, அந்த பைபிள் எங்க வச்சனே தெரியல. நமக்கு தள்ளுங்கண்ணா, தள்ளவே மாட்டீங்க. 8 மணிக்கு சர்ச்சு. மணி 7 தான் ஆகுது. 8 மணிக்கு தான் அந்த சர்ச்சு. 7 மணிக்கு சீக்கிரமா போறல. போனாதா இன்னும் தான் அவசரம். சீக்கிரமா போனா அந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். இல்லங்க, தலலாம் வாங்க வர அழகா. சரி, சீக்கிரம். கிறிஸ்மஸ் வரை இன்னைக்கு அழகா போறதே எல்லாம். ஆமா எல்லாரும் பார்க்கறல. ஆமா தா. சீக்கிரம் கிளம்பு. அத்தா ஒரே நிமிஷம் தா. இன்னைக்கு ஈவினிங் நம்ம வீட்ல பர்த்டே பார்ட்டி இருக்குல தா. நம்ம பக்கத்துல இருக்கவங்கள போய் கூட்டிட்டு போயிடலாம் தா. ஒரு வார்த்தை கூட்டிடலாம்ல? ஆமா தா. சரி, அப்ப கூப்பிடுறோம். சரி வாங்க தா. சர்ச்சுக்கு போன டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் எங்க வீட்டுல ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு சிஸ்டர், வந்துருங்க. ஜீசஸ்க்கு பர்த்டே, நாங்க அதை செலிப்ரேட் பண்றோம். நீங்க பையன் எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா வந்துருங்க சிஸ்டர். தம்பி வந்துடணும். தம்பி என்ன படிக்கிறீங்க இப்ப? 4th படிக்கிறீங்களா? வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குது, பர்த்டே ஃபங்க்ஷன். வந்துருங்க. என்ன தம்பி? சரி. அப்பா அந்த வீட்லயும் சொல்லிட்டு போயிடலாம். அந்த டைம் இருக்காத, இன்னும் ஆகல சர்ச்சுக்கு. அந்த வீட்லயும் சொல்லிட்டு போயிடலாம். சரி, டைம் ஆச்சு. 2 நிமிஷம் தான் வாங்க. சரி, அப்ப சொல்லிட்டு போயிடும். சரி. இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அக்கா, இன்னைக்கு ஈவினிங் வீட்ல ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்க ஜீசஸ்க்கு பர்த்டே, நீங்க எல்லாரும் வந்துருங்க. கண்டிப்பா. தம்பி என்ன படிக்கிறீங்க? 9th படிக்கிறீங்களா? என் வீட்டுல பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. சாயங்காலம் வந்துடுங்க. சரி தம்பி, கரெக்டாக வந்துடுங்க. சரி. சரி, பைக் ரெடி பண்ணுங்க, போலாம். சரி, கிளம்புமா? சரி, பாய். சர்ச்சுக்கு வந்தாச்சுப்பா, எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு. சொல்லுடா. வீட்டாண்டில கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்பா. கிறிஸ்மஸ் அவங்க வீட்ல, அதனால ஸ்டார்லாம் போட்டிருக்காங்கடா. கிறிஸ்மஸ்னா ஏசப்பா பிறந்த நாள். ஏசப்பா கடவுள்பா. அவங்க வீட்டுக்கு நம்ம ஈவினிங் போறோம்ல, அப்ப பாப்போம். சரிடா. மாமா சொல்லுடா. வீட்டாண்டி வீட்டுல இன்னைக்கு பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காங்க, கிறிஸ்மஸ். அதனால என் பிறந்தநாளைக்கு நான் கேக் வெட்ட மாதிரி ஜீசஸ் பிறந்தநாளைக்கு யாருக்கு கேக் வெட்டுவா? அவங்க வீட்டுல தான் வெட்டுறாங்களே, போயிட்டு வருவோம்டா நம்ம. அப்ப ஏசப்பா வந்து கேக் வெட்டு. ஏசப்பா ஆமா வருவாரு. எப்படிமா வருவாரு? நம்ம போய் பாப்போமே. வராங்களா? நம்பலமா? பாப்போம்டா. போய் பார்த்துட்டு அப்புறம் நீ சொல்லு. நான் வரேன். சரி, நான் நம்பல. சரிப்பா, போய் பார்த்துட்டு வருவோம். அவங்க கூப்பிட்டுருக்காங்கல்ல, நம்ம போய் பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். சரி. எங்க எல்லாரும் வாங்க. கிடக்குறீங்க. வாங்க வாங்க, இங்க வாங்க. வாங்க, எல்லா குட்டீஸும் வாங்க. ஒரு கேக் வெட்டு வாங்க. எல்லாம் கேக் எல்லாம் இங்க வாங்க. அவங்க காணவே இல்லையா? கூப்பிட்டவங்க இன்னும் ஆளை காணவே இல்லை யாருமே. டைம் ஆகுதா? என்ன கேக் எடுத்து வரலப்பா. சரி, சீக்கிரம் வர. சரி, பிள்ளைங்களா வாங்க சிஸ்டர், வாங்க வாங்க. தம்பி வாங்க சிஸ்டர், வாங்க. சரி சிஸ்டர், இனிமே டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆமா, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணிடுமா? தள்ளி வந்துடுமா? தள்ளி கொஞ்சம் தள்ளி. ஓகே, ப்ரே பண்ணலாமா சிஸ்டர்? நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ப்ரே பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாமா? எல்லாம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க கண்டுபிடிங்க. எல்லாம் கண்டுபிடுமா? எல்லாம் கண்டுபிடுங்க. ப்ரேயர் பண்ணுமா? ஸ்தோத்திரம் இயேசுப்பா,
இயேசுப்பா ஆவியானவரே அப்பா இந்த பர்த்டே பண்ணி ஆசீர்வதிங்க இயேசுப்பா ஏசப்பா வீட்டுக்கு போங்க. கட்டி எல்லாருக்கும் பரிவங்க அப்பா நம்ம வீட்டுக்கு ஜீசஸ் வந்துட்டாங்க. நம்ம நேம் இல்லைங்க, நாங்கள் ப்ரேயர்லாம் கேட்டு இயேசுப்பா வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசப்பா வந்து எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்குது. பாத்தியா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கும் அடுத்த வருஷம் வருவார்ல, அவர் நம்மளும் கேக் நம்மளும் ஏத்துக்கிட்டே அவருக்கு நம்மள கேக் விட்டு நம்ம வீட்டுக்கும் அடுத்த வாட்டி நம்மளும் கூப்பிடலாம்டா அவரு நம்ம வீட்டுக்கு. நம்மளும் கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். நம்மளும் கொண்டாடுவோம் அடுத்த வருஷம். நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வருவாருமா? நம்ம ஏசப்பாவை ஏத்துக்கிட்டா நிஜமாலுமே நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வருவாருடா. கண்டிப்பா நம்ம யார் உண்மையா ஏசப்பாவை ஏத்துக்கிட்டு அவரை மனசார நினைக்கிறோமோ எல்லார் வீட்டுக்கும் ஏசப்பா கண்டிப்பா வருவாரு. அடுத்த வருஷமும் நம்மளும் இதே மாதிரி ஏசப்பா வீட்டுக்கு வர சொல்லுவோம். அவரை தேடுகிற யாவருக்கும் என்ன பண்ணுவார்? அவரு சமீபமா இருக்கிறார். அவரை யார் அவர் நினைச்சாலும் யாவரும் அந்த இடத்துல தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம் இல்லையா? யாவரும், அது ஆண் பெண், யாரு பெரியவங்க சின்னவங்க ஏழ்மையானவங்க பணக்காரங்க யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவார்? அவர் உண்மையாய் அவரை தேடுவோருக்கு அவர் நம்மளுக்கு காட்சி அளிக்கிறவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்களுக்கு தான் என்ன பண்ணுவாரு? அவங்களோட கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த டிராமால இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, உண்மையா நம்ம விசுவாசிக்கணும். அந்த குடும்பம் வந்து விசுவாசிச்சாங்க. ஏசப்பா வருவாரு, கேக் வெட்ட வருவாரு, என்ன பண்ணாங்க? விசுவாசிச்சாங்க. அவர் எப்படி வருவார், வந்து கேக் வெட்டுவாரா அப்படின்னு நம்ம சரீர பிரகாரமா நினைச்சாலும் ஆவிக்குள்ள என்ன நினைக்கணும்? அவர் வந்திருக்காரு, நம்ம என்ன பண்ணணும்? உறுதி செய்யணும். அவங்க தேடுற யாவருக்கும் தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுவார். ஓகேங்களா? அந்த டிராமால இருந்து அவர் யார் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோமோ அவங்க ஏற்றுக்கிற போது, உண்மையா அவரை விசுவாசிக்கும் போது அவர் நமக்கு உண்மையா நம்ம அருகிலே அவர் இருக்கிறார். இன்னும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா.